மேக்கரின்னு தென்காசி பக்கமா ஊர் ஒண்ணு இருக்கு. இந்த இடம் குற்றாலத்தை விட கிளைமேட் வேற லெவல்ல இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் மேக்கரில இருந்து அச்சங்கோயில் போற வழியில இருக்கிற இந்த கணவாய் தான். ஆண்டிப்பட்டி கணவா காத்துன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அது கணவாய். அந்த கணவாய் மூலமா தான் ஆப்போசிட் இருக்கிற வில்லேஜுக்கு ஊருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மழை பெய்யும். அதே மாதிரி தான் மேக்கரைக்கு மேல இந்த கணவாய் வழியா தான் காத்து இங்க இருந்து குளிர்ந்த காத்து அங்க போய் மேக்கரையே குழு குழுன்னு இருக்கு. மேக்கரில நீங்க நிறைய அருவிகளை பார்க்கலாம், ரிவர் கிராசிங்லாம் வரும். இதுக்கு காரணமே மேக்கர்ல இருந்து அச்சங்கோயில் போற வழியில இருக்கிற இந்த கணவாய் தான். கணவாய் அப்படின்னா என்னன்னா, பெரிய மலைத்தொடர்கள் கண்டினியூவா வரும்போது இடையில ஒரு சின்ன குன்றுகள் வந்துச்சுன்னா அந்த இடம் தான் கணவாய். இந்த குன்றுகள் வழியா வீசக்கூடிய காத்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரும்போது ரொம்ப குளுமையா வரும். இதனாலேயே இந்த பகுதியில மழைப்பொழிவுகள்லாம் அதிகமா இருக்கு. எங்க பார்த்தாலும் தண்ணி தான். நீங்க இப்ப பாக்குறது அடவி நயினார் அப்படின்ற டேம் தான். இந்த டேமை கட்டினதுக்குரிய காரணமே இங்க மழைப்பொழிவு அதிகம், நிறைய வெள்ளம் வருதுன்றதுனாலதான். இந்த மேக்கரில குற்றாலத்தை விடவும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க 2 நாள் நிதானமா நின்று இந்த இடங்களை சுத்தி பார்க்கலாம். நல்ல காட்டுக்குள்ள தங்கணும் அப்படின்னு சில பேருக்கு பிடிக்கும். சோ அந்த மாதிரி ரூம்ஸும் இங்க இருக்கு. ஃபேமிலியா வர்றவங்களுக்கும் இங்க ஸ்டேலாம் இருக்கு. இந்த ஸ்டேவோட பேரு சரவணாஸ் காட்டேஜ். இங்க ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா கீழ இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. போன இடத்துக்கே போகாம புது இடமான மேக்கரையே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க.